Hi students, welcome to Kingmakers IAS Academy Daily Newspaper Analysis. So இன்றைக்கி நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தோம்னா June 12, 1975 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலகாபாத் ஹைகோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பிஎம் இந்திரா காந்தியோட எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து சில இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அது வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்டர்னல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்போஸ் பண்ணோம். ஸோ அதுக்கான ஒரு ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். ஸோ அந்த ஜஸ்டிஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து வந்திருக்குது. ஸோ இது வந்து இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு வந்து என்சிஆர்டி புக்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து யூபிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ்லேருந்து கேட்பாங்க. அதுக்கான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம உமன் ரிசர்வேஷன் பில்லை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணோம் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2024. ஸோ அதோட ரிசர்வேஷன் வந்து என்னைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம சென்சஸ் எடுத்த பிறகு சென்சஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்னா டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற அந்த இது வந்து நம்ம எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூன்சி வந்து நம்ம வந்து ரீஓரியன்ட் பண்ண பிறகு எந்த கான்ஸ்டியூன்சி வந்து உமனுக்கு நம்ம வந்து ரிசர்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ எவ்ரி 10 years சென்சஸ் எடுத்த பிறகு நீங்கள் வந்து அந்த உமனுக்கு ரிசர்வ் பண்ணக்கூடிய கான்ஸ்டியூன்சி வந்து சேஞ்ச் பண்ணலாம். அப்படி தான் அந்த ஆக்ட்லேயும் வந்து இருக்குது. ஸோ அது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். அதாவது 128th அமெண்ட்மெண்ட் பில் அது வந்து வந்திருந்தது. ஸோ அந்த ஆக்டாகவும் நம்ம இப்போ இது பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் ரிசர்வ் ஃபார் SC ST தனியாக நம்ம வச்சுருக்கிறோம். 1971 சென்சஸில் எடுத்தது நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 543 சீட்ஸ் அப்படிங்கிறது வச்சுருக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து டீலிமிட்டேஷன் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணது 2002ல் ஆஃப்டர் 2001 சென்சஸ்க்கு அப்புறம் பவுண்டரிஸ் மட்டும் நம்ம பார்த்தீங்கன்னா ரீஓரியன்ட் அப்படின்னு பண்ணோம். நம்பர்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலை. ஸோ 2026ல் நீங்கள் டீலிமிட்டேஷனை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஆக்ட் வந்து இல்லைனா இன்வால்வ் ஆயிரும். அதை நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பண்ணணும். ஸோ அந்த எக்ஸசைஸ்க்காக தான் நம்ம வந்து சென்சஸ் அப்படிங்கிறது எடுக்கிறோம். ஏன்னா இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு டிலே ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம டெக்னாலஜி வச்சோம். அதே மாதிரி டிஜிட்டல் சென்சஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து ஈஸியாக வந்து டேட்டா கிடச்சிரும். அந்த டேட்டா வச்சு டீலிமிட்டேஷன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா உமன் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது நம்ம லாஸ்ட் இயர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து கேட்ட கொஸ்டின் உமன் ரிசர்வேஷன் பில்லை பற்றி வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் அகெயின் 2024ஓட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லையும் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 கவர்னன்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சியம் 4 2 டேஸாக வந்து நியூஸில் வந்துட்டு இருக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட். ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து ஆர்டிமிஸ் அக்கார்டில் வந்து சைன் பண்ண பிறகு ஆக்சியம் 4 ஸ்பேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரைவேட் நாசாவோட பெனிஃபிஷியரியாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறது, அதாவது வேரியஸ் கண்ட்ரீஸ்லேருந்து. அதில் இந்தியாவோட ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த லிக்விட் ஆக்சிஜன் லீக்கேஜ்னால அந்த டிலே ஆயிருக்கு. இப்போ வந்து அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த லிக்விட் ஆக்சிஜன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட் இஸ் மைனஸ் டெம்பரேச்சரில் வந்து அது எப்படி வந்து ப்ரொபல்ஷன் அப்படிங்கிறது நடக்குது, அந்த ப்ரொபல்ஷனுக்கு என்னெல்லாம் வந்து தேவை, அந்த ஃபால்கான் 9 ராக்கெட் அப்படிங்கிறது ரீயூசபிள் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம நேற்று பேப்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு எப்படி ரீச் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ 2 ஸ்டேஜஸாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து அந்த ஃபால்கான் 9 ராக்கெட் வந்து எகெயின் வந்து நமக்கு இடத்துக்கு வந்து வந்துடும். செகண்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் என்ன ஆகும்னா அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அங்கே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அங்கே வந்து நம்ம லான்ச் பண்ணுவோம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பற்றி இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஹெட்லைன்ஸில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேஜில் ரயில்வே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டைம் தட் இஸ் திரிபுராவோட கேபிட்டல் சிட்டி மிசோரம் கேபிட்டல் சிட்டி ஐசாவால் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பைராபி சைராங் ரயில் ப்ராஜெக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சைராங் அப்படிங்கிற டவுன் வந்து ஒரு சேட்டலைட் டவுன் கேபிட்டல் சிட்டி ஐசாவால்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் தான் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிசோரம்க்கு ரயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது பண்ணுறது. நார்த் ஈஸ்ட்டில் எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நாகாலாந்து திரிபுரா எல்லாத்துக்கும் ரயில் கனெக்டிவிட்டி வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக கமிஷன் ஆஃப் ரயில்வே சேஃப்டி வந்து அதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிசோரம்க்கு வந்து கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி ரிலேட்டடாக ஒரு 2 ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர் வந்து ஒரு யூஎஸ்ல வந்து கொடுத்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஒரு செமினாரில் வந்து பார்த்தோம்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச் பற்றி வந்து பேசியிருக்கிறார். ஸோ ஜுடிஷியல் ஓவர் ரீச் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கக்கூடாது, பேலன்ஸ் ஆஃப் பவர் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதில் ஜுடிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நமக்கு வந்து ஜுடிஷியரிக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னன்னா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி இஸ் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அது வந்து அவங்க வந்து அப்ஹோல்ட் பண்ணணும். பட் வரக்கூடிய அந்த ஹெட்லைன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா
ஜுடிஷியரி வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் வந்து பண்ணிடுறோம். ஸோ அதை பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறப்ப நாங்கள் வந்து பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் வந்து என்ஷூர் பண்ணணும், அதில் கிளியர் பிரின்சிபிள்ஸை சொல்லணும், இன்டிகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஜட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறோம். பட் நீங்கள் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் எரால வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சென்சேஷனல் நியூஸ்னால வந்து அதை வந்து மிஸ்இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச் பற்றி பேசியிருக்காரு. எத்திக்ஸ் டாபிக், அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து வரக்கூடிய டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் நமக்கு தெரியும் ரீசெண்டாக வந்து எஸ்சி சப்கோட்டா அப்படிங்கிற சப் கிளாசிஃபிகேஷன் எஸ்சி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரிமார்க் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறாங்க. இது வந்து ஈவி சின்னையா விஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ்னு சொல்லக்கூடிய ஒரு கேஸ் 2004. அதாவது அது ஹோமோஜினியஸ் குரூப்பாக தான் நம்ம வந்து எஸ்சி எடுத்துக்க முடியும், அதில் சப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து நமக்கு ரீசெண்டாக ஜுடிஷியரியில் வந்து இப்படி ஒரு அப்சர்வேஷன் வந்து சொல்கிறாங்க, இல்லை வந்து ஒரு ஃபேர் ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம எப்படி ஓபிசியில் வந்து ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை க்ரீமி நான் க்ரீமி லேயரோட கேட்டகரி எப்படி நம்ம வந்து பைஃபர்கேட் பண்ணியிருக்கோமோ அது மாதிரி நமக்கு எஸ்சியில் மார்ஜினைஸ்டு பீப்புளை டார்கெட் பண்ணி நம்ம ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொண்டு போய் சேர்த்தணும் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனில். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஸ்சியோட சப் கிளாசிஃபிகேஷன் பற்றி சிஜே வந்து அவரோட ஒரு ஒப்பீனியன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 15, 16, ரிசர்வேஷன் பாலிசி, தென் சொசைட்டி, அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, எத்திக்ஸ், இதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடிய இந்த கொஷின் ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எடிட்டோரியல் பேஜில் வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமின்னு சொல்லியிருந்தா கூட இதாவது ஜியோ பொலிட்டிக்ஸோட அன்சர்டினிட்டினாலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில இந்த இன்டர்னல் டைனமிக்ஸ்னாலையும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் அன்சர்டினிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி குளோபல் எக்கனாமிக் ப்ராஸ்பெக்டாஸ் வேர்ல்டு பேங்க் ரிலீஸ் பண்ணக்கூடியது குளோபல் க்ரோத்தோட ஃபோர்காஸ்ட்டையே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐஎம்எஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து 2.8 to 2.5% அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால இப்போ வந்து நிறைய வந்து பார்க்குறோம். இப்போ நேற்று கூட வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து யூஎஸ் கூட பிரசிடென்ட் கூட வந்து நெகோஷியேட் பண்ணியாச்சு. நம்ம ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நாங்கள் டீல் முடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. தென் G7 நிறைய கண்ட்ரிஸ் வந்து மீட் பண்ண போகிறாங்க, யூஎஸ் பிரசிடென்ட், சைனீஸ் பிரசிடென்ட், அதே மாதிரி இந்தியன் பிரைம் மினிஸ்டர், கனடா பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரிலாம். ஸோ இந்த அன்சர்டனிட்டிஸ் நடுவில் இப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்கும்போது இது எப்படி வந்து டிசைட் பண்ண போகிறாங்க, இதனால குளோபல் எக்கனாமியோட க்ரோத் எப்படி இருக்க போகுது, ஸோ அதோட ஃபோர்காஸ்ட் பற்றி வேர்ல்டு பேங்க்கில் கொடுத்த அந்த ப்ரொஜெக்ஷன் பற்றி வந்து நமக்கு எடிட்டோரில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன்டு பேஜில் வந்து ட்ரோன் வார்ஃபேர் அண்ட் இந்தியா. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர், அதுக்கப்புறம் நடந்தது ரஷ்யா உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வார்ஃபேர் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்து வல்னரபிளாக இருக்குது. இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்பிரிடிக்டபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே லோ காஸ்ட்டில் இருக்கக்கூடியது, இதை வந்து ஈஸியாக வந்து உங்களால் வந்து எனிமியோட சில இன்ஸ்டாலேஷன், மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் அட்டாக் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம், லோ காஸ்ட்டில் வந்து பண்ணலாம். பட் இதுக்கான டிஃபென்சிவ் மெக்கானிசம் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ரஷ்யாக்குள்ளே அட்டாக் பண்ண அந்த உக்ரைனோட ட்ரோன் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ ட்ரோன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ அதை வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ஈவன் தோ அது வந்து லோ காஸ்ட் ட்ரோனாக இருந்தால் கூட அந்த ஸ்வாம்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. அந்த ஸ்வாம்ஸுங்கும் போது உங்களால் ப்ரிடிக்டே பண்ண முடியாது, அது ஒரு ஏசிமெட்ரி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதே மாதிரி அது அட்டானமி எங்கிருந்து வேணால் வந்து ஆப்ரேட் பண்ணும். அதை வந்து இன்னொன்று இன்டர் கம்யூனிகேட் பண்ணும். அந்த ஸ்வாம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் மாதிரி போகுதுன்னா அதுக்குள்ளே இன்டர் கம்யூனிகேஷன் பண்ணிச்சுன்னா அதோட அட்டாக் எப்படி இருக்குன்னே யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்போ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்குறோம்னா இந்த அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்செப்டே 1953 போஸ்ட் வேர்ல்டு வார் 2 கோல்டு வார் டைமில் வந்து இது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது எப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நமக்கு வந்து பெரிய லெவலில் வந்ததுன்னா அர்மேனியா அசர்பைஜான் கான்ஃப்ளிக்ட் அப்போ இது வந்து நடந்திருக்கு. ஸோ அசர்பைஜான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டர்க்கீஸ் பைராக்கர் ட்ரோன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால அர்மேனியாவோட பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக இருந்த ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தவங்க அவங்க இந்த வாரில் வந்து அவங்க வந்து டிஃபீட் ஆகிற அளவுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட் பார்க்குறோம் ஏமன்ல ஹவுதி ரிபல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு அராம்கோட ஆயில் ரிஃபைனரிலேயே வந்து அட்டாக் பண்ணாங்க. அதுவும் இந்த ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ காசாவில் நம்ம சர்வேலன்ஸ்க்காகவும் அட்டாக் பண்ணுறதுக்காகவும் இஸ்ரேல் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி உக்ரைனில் இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா குவாட் காப்டர், மிலிட்ரி ட்ரோன், அதே மாதிரி லாய்டரிங் முனிஷன்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஆன்டி ட்ரோன் அப்படிங்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈவன் இந்தியாவோட சிடிஎஸ், இந்தியாவோட ஏர் சீஃபு, இந்தியாவோட ஆர்மி சீஃபை நிறைய டைம் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த த்ரெட்டை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டட் எனர்ஜி வெப்பன்,
வரக்கூடிய ட்ரோன்ஸோட சென்சார்ஸை நீங்கள் வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் எகைன் ஜாமிங் பண்ணுறது, ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் இதெல்லாம் ஸ்பூஃபிங் பண்ணுறது, ட்ரோன்ஸ் வந்து மிஸ்லீட் பண்ணி அதை வந்து ஃபால்ஸ் கமாண்டை வந்து கொடுக்குறது, சைபர் அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணலாம்னு சொல்கிறாங்க. பட் இந்த ஆன்டி ட்ரோன் வார்ஃபேருக்கு இருக்கக்கூடிய காஸ்ட் வந்து நியர்லி வந்து $1 lakh அளவுக்கு ஆகும். இது வந்து அவ்வளோ சிம்பிளாக வந்து நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஈவன் இந்தியாவோட கேப்பபிலிட்டிஸ் வந்து பார்த்தோம்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லையும் சரி, இந்த ஆன்டி ட்ரோன் வார்ஃபேர் சிஸ்டம்லையும் நம்ம ஆகாஷ் தீர் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூரில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து டிசைன் பண்ணது. அவங்க வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் கண்ட்ரோல்லேருந்து அவங்க வந்து ரியல் டைம் ட்ராக்கிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்கவஸ்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோலார் டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் பண்ணது. அவங்களும் அந்த ட்ரோன் ஸ்வாம்ஸை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளோட DRDO அவங்களே ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு இந்திராஜால் ஹைதராபாத் பேஸ்டு ஸ்டார்ட் அப், அவங்க வந்து AI பவர்டு வச்சிருந்த ஒரு இதை வந்து ஆன்டி ட்ரோன் வார்ஃபேருக்கு வந்து யூஸ் பண்ணதுக்கு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஈரானில் பார்க்குறோம், அதை வந்து சாகித் ஸ்வாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த சிஸ்டமை. ரஷ்யாவில் அதுக்கு பேர் லேண்ட்சென்ட் அண்ட் சாகித் சிஸ்டம் சொல்கிறாங்க. USA லோக்கஸ்ட் அப்படிங்கிறாங்க. சைனாவில் டோன்ட் ஸ்வாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்செக்ட்ஸ் மாதிரி ஒரு பேர்ட்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இதில் வந்து இந்த அட்டாக் பண்ணும். ஸோ இது வந்து இந்த ட்ரோன் ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடியது மாடர்ன் வார்ஃபேரில் ஹைலி அன்பிரடிக்டபிள் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா யூஎஸில் லாஸ் ஏஞ்சல்ஸில் கலிஃபோர்னியா ஸ்டேட்டில் வந்து பார்த்தோம்னா மெக்சிகோவோட இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் அண்ட் வயலன்ஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு சிவில் இது மாதிரி வந்து டிஸ்டர்பன்ஸ் மாதிரி வந்து போயிட்டு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அங்கே இருக்கக்கூடிய கவர்னரோட அந்த ஒப்பீனியன் வந்து அவர் வந்து கேட்காம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அங்கே ஒரு ரிசர்வ் கார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஈக்குவல் டு ஆர்மி மாதிரி. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஸ்பேச் பண்ணியிருக்கிறாரு யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப். ஸோ அங்கே வந்து ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை வந்து என்ன நியூஸ் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சென்சஸ் 2027. அந்த சென்சஸ் 2027 இந்தியாவோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் க்ரோத்துக்கும் எந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ நமக்கு வந்து டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2011 வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். அதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண முடிஞ்சுன்னா டார்கெட்டட் பெனிஃபிஷரி, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதே மாதிரி பிரதான் மந்திரி உஜ்வல் யோஜனா, இந்த மாதிரி வந்து வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ்ல டார்கெட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எப்படி நம்ம இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லிட்டு 2016 வந்து நம்ம வந்து வச்சோமோ, ஸோ அதுக்கான ஒரு பெனிஃபிட் நம்ம பார்க்குறோம். ஈவன் வந்து இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப லோ லெவலில் நம்ம கொண்டு போயிருக்கிறோம், இந்த மாதிரிலாம் வந்து பார்க்குறோம். அதே மாதிரி வந்து மைக்ரேஷன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது வந்து இது பண்ண முடியும். பர்த் ரேட்டு, டெத் ரேட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சாதான் நம்மளோட அந்த டெமோகிராஃபிக் டிவிடெண்டை வச்சு பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா சென்சஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கிளியர் டேட்டா வந்து கொடுக்கும். ஸோ அதை வச்சாதான் உங்களுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் ஹோல்டு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் சர்வேவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேவாக இருக்கட்டும், ஹெல்த் ரிலேட்டடான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சென்சஸ் டேட்டா ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இப்போ இருக்கக்கூடியது கேஸ்ட் சென்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எடுக்க போகிறோம். அந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கும்போது இது வந்து டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்து மெயின்ஸ் அனலைசிஸில் எத்திக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பேஜில் வந்து எக்கனாமிக் பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டருக்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அசோக் குலாட்டி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா டெக்ஸ்டைல் அண்ட் அப்பரல் செக்டார் வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்ஸை அச்சீவ் பண்ணணும், அதுக்காக சில இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பேஸில் கொடுக்கணும், ப்ரொடக்ஷன் பேஸில் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்குது. அப்போ இந்த டெக்ஸ்டைல் செக்டார்ஸில் இருக்கிறவங்க இப்போ வந்து நம்ம நிறைய வந்து டாரிஃப் இதெல்லாம் வந்து இருக்கிறனால அவங்களோட குவரிஸை வந்து நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பண்ணும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஏன்னா UK கூட நம்ம FTA வந்து சைன் பண்ணியிருக்கிறோம். தென் EFTA கூட இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து செப்டம்பர்லேருந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து US கூட ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட்டுங்கிறது பார்க்க போகிறோம். EU கூட ரொம்ப வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். பட் ஆனால் ஒரு செக்டார் வைஸாக நம்ம டார்கெட் பண்ணி பண்ணுறது இல்லை. ஏன்னா இந்தியாவோட அந்த கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. பட் 3 to 4% தான் நம்ம வந்து வேர்ல்டு லெவலில் ட்ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஸோ அதை வச்சு ஒரு கொஷின் வந்து அதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் வந்து இருந்தது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து ஒரு இன்ட்ரீம் பேக்ட் அப்படிங்கிறது வந்து சைன் ஆகுது. மார்க்கெட் ஆக்சஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்னென்ன பேஸ்கெட்டில் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மினி டீல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சைன் ஆக போகுது. ஸோ அடுத்து இப்போ வந்து ஜூன் 15 to 17 கனடாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அல்பெர்டா அங்கே வந்து G7 சமிட் நடக்குது.
ஸோ லாஸ்ட் மினிட்ல தான் கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இன்விடேஷன் வந்து இந்தியன் பிஎம்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பிஎம் வந்து அவரும் வந்து விசிட் பண்ண போறாரு G7 சமிட்ல. ஸோ அங்கே என்ன ஒரு நீங்கள் அப்சர்வேஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னா, அங்கே கனடாலேயே இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அது வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி இந்தியா, நீங்கள் அதை ஐசோலேட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஒரு சமிட்டை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிமார்க் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இந்த G7 வந்து இட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா டு மீட் ஆல் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டெவலப்டு கண்ட்ரீஸோட ஹெட்டை வந்து மீட் பண்ணலாம். ஏன்னா நம்ம 2019 நம்ம போயிருக்கோம், 2024 இட்டாலியில் பிஎம் போயிருக்காரு. ஸோ 2019 இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் எல்லா G7 சமிட்லையுமே நம்ம வந்து பிஎம் வந்து போகிற மாதிரி தான் இருந்தது. சிலது வந்து அட்டன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்தியா கனடா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பைலேட்டர் ரிலேஷன்ஸில் ஒரு சின்ன ஒரு இது இருந்திருக்குது. எதனால் அப்படின்னா, அந்த கலிஸ்தானி இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிஸ்ட்டை வந்து நம்ம வந்து இந்தியன் ஏஜென்ட்ஸ், அதே மாதிரி இந்தியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட ஹேண்ட் இருந்து தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ அவர் போன பிறகு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்சர்வேட்டிவ் இதுலேயே வந்து பார்ட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து வந்திருக்கிறாரு. ஸோ மேபி மார்க் கார்னி வந்து இந்தியா கனடாவோட அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோட நெகோசியேஷனை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது, G7 வந்து என்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ், என்ன மாதிரி ட்ரேட் டாக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட்லையும் கேஸ்ட் சென்சஸ், அதாவது நம்ம இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்துருது சென்சஸ் எதனால் இம்பார்ட்டன்ட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சென்சஸ் பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய ஸ்டேட் வந்து கேஸ்ட் சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பீகார், தெலங்கானா, கர்நாடகா இவங்கெல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது பீகாரோட கேஸ்ட் சர்வே வந்து பாருங்கள், அதர் பேக்வர்டு கிளாஸஸ் அண்ட் எக்கனாமிக்கலி பேக்வர்டு கிளாஸஸ் மட்டுமே 63% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இருக்குன்னு சொல்லி பீகாரில் ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ எஸ்சி ஒரு 19%, எஸ்டி வந்து 1% அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, நமக்கு ரிசர்வேஷன் பாலிசி நம்ம எந்த அளவுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுக்குது. தெலங்கானா சர்வே ரீசெண்டாக 2025 எடுத்தது, பேக்வர்டு பாப்புலேஷன் வந்து 56% அப்படின்னு வந்து அவங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ கர்நாடகாலையும் அதே மாதிரி வந்து எடுத்துருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 45 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஜஸ்ட் 6% தான் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபசர்ஸ் வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி 4% ஆஃப் ப்ரொஃபசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து இருக்கிறாங்க. அப்போ இது வந்து எந்த அளவுக்கு ரிசர்வேஷன் வந்து நம்ம இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அப்படிங்கிறது பார்க்கணும். அதுக்காக தான் 2019 சென்ட்ரல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரிசர்வேஷன் டீச்சர்ஸ் கேடர் ஆக்ட் 2019 கொண்டு வந்தாங்க. பட் அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதுக்கு ரீசன் வந்து நமக்கு கேஸ்ட் டேட்டா வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ தமிழ்நாடு, கர்நாடகா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட் சர்வே எதுக்காக எடுக்கிறோம்னா, ஸோ எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து நமக்கு வந்து போகலன்னு சப் கிளாசிஃபிகேஷனில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. மேபி இந்த கேஸ்ட் சென்சஸ் வந்து இந்தியாவில் அகெயின் வந்து நம்ம சப் கிளாசிஃபிகேஷன் ஓபிசி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அது போயிட்டு இருக்கு சர்வே. தென் எஸ்சி அதுவும் இப்போ டிபேட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக இருக்குங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு வந்து டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி ஹிந்துவோட இதில் நியூஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் த மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அவங்க வந்து இந்தியாவில் ஏசி வந்து 20 to 28 டிகிரி செல்சியஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா, ஸோ அதில் வந்து எஃபிஷியன்சிங்கிறதும் எனர்ஜி சேவிங் அப்படிங்கிறது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் எனர்ஜி எஃபிஷியன்சிக்காக நம்ம நிறைய ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வச்சுருக்கிறோம். இந்த ஜூன் மந்த் மட்டும் ஜூன் 9th அப்போ இந்தியாவோட எனர்ஜி பீக் டிமாண்ட் வந்து 241 கிகாவாட்டுக்கு வந்து போயிருக்குது. அப்போ அந்த டெம்பரேச்சர் ஈவன் ஒரு ஏசியில் நம்ம வந்து 20 to 28 டிகிரி செல்சியஸ் பண்ணோம்னா நம்மளால வந்து 1 டிகிரி குறைச்சா கூட 6% ஆஃப் எனர்ஜி வந்து சேவ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸ் வச்சு நமக்கு கொஷின் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்து பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சியோட ரேட்டிங் சிஸ்டம்லாம் வந்து கொஷின் வரும். ஸோ அதனால் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ரீசெண்டாக வந்து யுஎன் ஓசன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்குது. அதில் ஹை சீஸ் ட்ரீட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்தியா வந்து சிக்னேட்டரி, தட் இஸ் சைன் பண்ணிட்டாங்க, பட் ராட்டிஃபை பண்ணலை. இப்போ வந்து மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதோட ட்ரீட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி பியாண்ட் நேஷனல் ஜூரிடிக்ஷன் சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட். ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து இப்போது ஃப்ரான்ஸில் அங்கே வந்து நடந்திருக்குது. பட் இந்தியா வந்து ராட்டிஃபை பண்ண மாட்டேன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து சில அந்த பயோடைவர்சிட்டி சம்மந்தப்பட்ட ரிசோர்ஸஸை ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதை வந்து நம்ம கிரிட்டிக்கலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன், எஸ்பெஷலி ஓஷன் ரிலேட்டடாக, மெரைன் ரிலேட்டடாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியா பண்ண இனிஷியேட்டிவ் பற்றி சொல்கிறோம். சமுத்ராயின்னு சொல்லிட்டு ஒரு சப்மிர்சபிள் மிஷன் வந்து நம்ம வச்சிருக்கிறோம். 6000 மீட்டர் வரைக்கும் போயிட்டு அங்கே வந்து நம்ம ஒரு டீப் ஓஷன் மிஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்கிறோம். ப்ளூ எக்கனாமிக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்தியா வந்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை வந்து பேன் பண்ணியிருக்குது. பிளாஸ்டிக் ட்ரீட்டியில் வந்து லீகலி வந்து சைன் பண்ணியிருக்குது. அதுக்காக ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் ஷகாவ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட் பண்ணியிருக்குது. இந்த மாதிரி நம்ம குளோபல் மெரைடைம் கன்சர்வேஷனுக்கு நிறைய எஃபோர்ட் எடுத்துருக்கிறோம். அதனால இந்த இதில் மட்டும் நம்ம என்ன பண்ண முடியாதா, ராட்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் வந்து திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இன்டர்நேஷ்னல் என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆர் என்விரான்மெண்டல் ப்ரோட்டோகால் அண்ட் கன்வென்ஷனில் கொஷின்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்குறோம், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நமக்கு நியூஸில் வந்து ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கிறது குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் இஸ் நத்திங் பட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு கண்ட்ரி ஒரு ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ணும்போது பிஐ ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா சைனாலேருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட்டை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து செக் பண்ணணுங்கிறதுக்காக ஒன்று தான் QCO. அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து பிஐ ஸ்டாண்டர்ட் இருக்கணுங்கிறதுக்காக மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறப்ப இது பண்ணுறது. இதில் இப்போ ரீசெண்டாக என்ன கன்சர்ன் MSMEல கன்சர்னாக இருக்குன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து எங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்காக தான் இப்போ மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில MSMEஸ்க்கு எக்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து மேண்டேட்ரின்னு சொல்லுது அவங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். இம்போர்ட் பண்ணி சில காம்பனண்ட்டை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட்ஸ்க்கு SEZ ஜோன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய MSMEஸ்க்குலாம் வந்து சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுக்கலாங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர். UPSCல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ QCO அப்படிங்கிற சேர்மனை அப்பாயின்ட் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர். தட் இஸ் DPIIT கீழே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் ஸோ வந்து சில இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இதுதான். எல்லா சப்ஜெக்ட்டும் நிறையா வந்து வந்திருக்குது. ஸோ நாளைக்கு என்னென்ன நியூஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். தேங்க்யூ.